பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த மனிதன் யாரும் இல்லை, ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்ற மனிதன். அந்த மனுஷனுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நோக்கி மிக வேகமாக ஓடி தன் மகளை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இயேசுவை நோக்கி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஓடி கர்த்தரிடத்திலே போய் நிற்கும் பொழுது வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பாதத்திலே விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறார்படியினாள். 12 வயசுல ஒரு பெண் இயேசு பாதத்துல விழுகிறாங்க. இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் விழுவதற்கு எத்தனை பேருக்கு மனம் இருக்கு? அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு எத்தனை பேருக்கு மனம் இருக்கிறது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தரை வேறு தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். இங்கும் கூட ஒரு அழகான செய்தியை பார்க்கிறோம். இயேசுவின் பாதத்திலே விழுந்து 12 வயதுள்ள தன் மகளுக்காக இவர் வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். அடுத்த வசனமாக பார்த்தீங்கன்னா, தன் வீட்டிற்கு வரும்படி அவரை தன் வீட்டுக்கு வரும்படி வேண்டிக் கொண்டது. திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்காங்க. அப்படி திரளான ஜனங்கள் மத்தியில அவரை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த நெருக்கத்தின் மத்தியில இவர் போய் பாதத்துல விழுறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். விழ முடியுமா முதல்ல அவரோட கூட்டத்துல? ஆனா விழுறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பிரச்சனை எடுத்து சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு இல்லை ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாடு ஸ்திரீ தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒரு நாளும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. பாருங்க, இவங்க நம்ம யவீரு பிரச்சனை நிமித்தமாக போய் அங்க நிற்கும் பொழுது அந்த பிரச்சனை மத்தியில காலில் விழுந்து ஏசப்பா கூடும்போது அங்க இன்னொரு பெண்ணுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பெரும்பாடு ஸ்திரீ, 12 வருஷமா வியாதியா இருக்கிற ஸ்திரீ, தான் சொத்தெல்லாம் அழித்தும் கூட அந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த சூழ்நிலை ஏசப்பா கிட்ட அவங்களும் நிக்கிறாங்க. இந்த நேரத்துல யவீருடைய மனம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தன் நண்டை இயேசுவண்டை வந்த நோக்கம் என்னவா? இயேசுவை எப்படியாவது தன் இல்லத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். தன் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாளே, அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் வந்த அந்த சூழ்நிலையில இன்னொரு பெண் இந்த மரண அவஸ்தையான நேரத்தில் அந்த நேரம் போய் கொண்டிருக்க அந்த சூழ்நிலையில தன் மனம் படபடவென்று இருக்கும் என்ற சூழ்நிலையில இன்னொரு பெண், எனக்கும் 12 வருஷமா பிரச்சனையாக இருக்கிறது அதை சொல்லி ஏசப்பா கிட்ட வராங்க. அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொடுறாங்க. உடனே அந்த வஸ்திரத்தை என்ன நடக்குது? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போய், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். என்னை தொட்டது யார் என்று கேட்கிறாரு. பாத்தீங்களா? கடவுளை சுத்தி நெருக்கி நிறைய பேர் நின்று இருந்தா கூட அவரை ஒரு பெண் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதை வச்சு ஆண்டவர் கண்டுபிடிக்கிறாரு. அது அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ளது அந்த இஸ்தியுடைய விசுவாசத்தை, வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா போதுமே சுகமாயிடும், அந்த விசுவாசத்தை காண்பிக்கிறது. இந்த விசுவாசத்தை ஆண்டவரே அறிந்தது நிமித்தமாக தான் யார் என்னை தொட்டதுன்னு சொல்லுவாங்க. அவர் நெருக்கி நிற்கிறது நிறைய பேர் நெருங்கினாங்க. அந்த கூட்டத்துல யார் தொடுறாங்கன்னே தெரியாது. அவரை நெருக்கி அவர் சரீரத்தை ஒட்டிதான் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை எந்த பெண் அந்த விசுவாசத்தை தொட்டாங்கன்றது அறிந்துதான் யார் என்னை தொட்டது என்பதை ஆண்டவர் கேட்கிறதை பார்க்க. இந்த சூழ்நிலை ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுவதுன்னா, அதற்கு இயேசு, என்னிருந்து வல்லமை புறப்பட்டது அறிந்திருக்கேன், ஆனால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்க. வல்லமை அவரிடத்துல புறப்படுது. இன்றைக்கு நாமும் கூட விசுவாசத்துடன் நாம் தேவனுடைய சம்பந்தம் நின்னோமானால், விசுவாசத்தின் சம்பந்தம் நின்னோமானால், நம்மிடத்திலிருந்து வருகிற பிரச்சனைகளை தீர்க்க முடியாத வல்லமை இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. நாம் அறிந்து கொள்கிறோம். நமக்கான பிரச்சனையை நம்மளால தீர்க்கிற அளவுக்கு நமக்கு முடியாது. நம்ம சுயபலத்தால் ஓட முடியாது. ஆனா இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டால்
சரீரத்தில் இருக்கிற வியாதி மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், வாழ்வில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் வல்லமை வந்தால் அது நம்ம விட்டு நீங்கி போயிடும் என்றதுல சந்தேகம் கிடையாது. நாம் அதை விசுவாசிக்கிறேன், அவ்வாறாக விசுவாசிக்கிறேன். சரி, இந்த சூழ்நிலையில பெரும்பாலும் ஸ்திரீ சுகமாயிட்டாங்க. ஆனா 12 வயது உள்ள மகளுக்காக காத்திருக்கிற எவ்விருவர் ஜெப ஆலய தலைவனுடைய நிலைமை என்ன பார்த்தீங்களா? இன்னும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள ஒரு படப்பிடிப்பு இருந்திருக்கலாம், போராட்டம் இருந்திருக்கலாம். என்னடா இன்னும் ஒரு நகர்தல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்க நின்று கொண்டிருக்கிறோமே, நம்ம மகளுடைய நிலைமை என்ன ஆச்சோ அப்படி இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா அதுதான் நாங்க காண்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம். தேவனுடைய வார்த்தைய அவர் நம்புற பிள்ளையா இருக்கிறதுனாலதான் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வைத்த முன்பாக வந்து, நான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். என்ன காரணத்தால் தொட்டாங்கன்றத அவங்க என்ன பண்ணாங்க? அறிவித்தார். என்ன காரணத்துக்காக தொட்டாங்க என்பதை அவர்கள் அறிவித்தார். அறிவித்தது நிமித்தமாக அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று சொல்கிறார். நான் மறைஞ்சிருக்கல, தொட்டது நான் தான் சொல்லி அறிக்கை செய்யறேன். நான் தான் தொட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல பயப்படல. விசுவாசத்தை நான் தான் தொட்டேன், நான் தான் சுகமானன்றத அந்த இடத்துல சொல்றாங்க. நான் கூட நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின் நிமித்தமாக பெற்றுக்கொண்ட அற்புதத்தையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்தாம சாட்சியா சொல்லாம இருக்கிறதுனாலதான் கருடைய அன்பு நிறைய பேருக்கு வெளிப்படுறது முடியாது. வாழ்க்கையில நாம் பெற்ற நன்மைகளை, இயேசு செஞ்ச நன்மைகளை நிறைய பேருக்கு சொல்றது நிமித்தமா தான் தேவனுடைய நாம மகிமைப்படும். புரிந்து கொள்ள பெண்ணை போல அவர் அவளை பார்த்து, மகளே தினன்கோள் விசுவாசம் ரட்சித்தது சமாதானம் அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருச்சு. வேகமா வந்த எவ்வியருக்கு பின்னாடி வந்த அந்த பெண்ணுக்கு சமாதானம் கிடைத்து விட்டது. விசுவாச ரட்சிப்பு கிடைத்து விட்டது. ஆனா தேவனுடைய பாதத்தில் விழுந்த எவ்வியருடைய மனநிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கு அந்த எவ்வியருடைய நிலைமை. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உன்னுடைய குமாரத்தை மரித்து போனான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று ஒரு அதிர்ச்சி செய்தி எவ்வியருக்கு வருகிறது. அது என்ன அதிர்ச்சி செய்தி என்றால், உங்க குமாரத்தை மரித்து போய். எதற்காக எவ்வியர் வந்தார்? தன் மகளை எப்பயாவது காப்பாத்திடணுன்ற எண்ணத்தோட, விசுவாசத்தோட, நம்பிக்கையோட வந்தார். ஆனா அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது எவ்வியருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்தப்பாரு. ஒருவேளை அவர் யோசிச்சிருக்கலாம், இந்த 12 வயசு பெரும்பாலும் குறுக்க வரலன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்தா என் மகளை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு யோசனை இல்லாத ஒரு மனுஷனா தான் நாங்க நின்று கொண்டிருக்கிறேன். ஏசு அதை கேட்டு, பயப்படாத, விசுவாசமுள்ள இரு, அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. பெண் மரித்து போன சூழ்நிலையும் சொல்ற ஒரு தைரியம் உள்ள ஒரு வார்த்தை, விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை, ஆறுதலான ஒரு வார்த்தை. பயப்படாதேன்னு சொல்றதை பார்த்தேன். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அவள் வீட்டுல வந்த போது பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாரையும் வெளியே, தகப்பனையும் தாயையும் வேறு ஒருவரையும் உள்ள வரவிட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடி கண்டு அழாதேங்கள் சொல்றார். பாருங்க, அழாதேங்கள் சொல்ற ஆண்டவர் அழுகையின் கண்ணீரை காண்கிறேன், கண்ணீரை துருத்திலே சேர்த்து வைக்கிறார். நம் நிலைமை அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவங்க சொல்றாரு, அழாதேங்கள். யாரையும் ஆண்டவரை துக்கப்படுத்தி அதை பார்த்து நகைப்பவர் அல்ல, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீரை சிந்தும் போது அதை துருத்தியை சேர்த்து வைத்து பதில் கொடுக்க. என் மகள் மரித்து போன சூழ்நிலை மக்களை பார்த்து அழாதே சொல்றான். சொன்ன உடனே அவள் மரித்து போனாள் என்று அவர் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார். இதெல்லாம் சிரிக்கலாம், யாரும் சிரிக்கலாம். ஆண்டவர் அந்த சூழ்நிலை அப்படி சொல்லும் போது எல்லாம் சிரிக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர் அற்புதத்தை வெளிப்படுத்துகிற நேரம் எல்லாரையும் அவர் வெளியே அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். பாருங்க, எழுந்திரு என்றார்.
அப்படி உடனே அவர் உயிர் திரும்ப வந்து உடனே அவர் எழுந்திருந்து அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். எவ்விரு உடைய விசுவாசம் விருதாவாய் போக, அது வீணா போக. அவர் என்ன நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு வந்து நின்னாரோ, அந்த நம்பிக்கையோட தனக்கு வேண்டிய சுகத்த பலத்தில் மரித்த தன் மகளுடைய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அற்புதம் ஆண்டவர் செய்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதம்! எவ்விரு ஒருவேளை சோர்ந்து போய் என் மகள் மரித்து போனால் போதகரிடத்திலே சொல்லிவிட்டு திரும்பி செல்லலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் செய்ய மாறாக வெயிட் பண்ணி தன் இல்லத்துக்கு அழைத்து சென்று மரித்தாலும் பரவாயில்லை, ஒரு அற்புதம் நடக்கின்ற விசுவாசத்துல இருந்ததுனால்தான் மீண்டும் மரித்து போன தன் மகளை உயிரோடு எழும்பி மகளை அழகாக பெற்று. நாம் இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு மனுஷன் இயேசுவின் பாதத்துல விழுவது மாத்திரமல்ல, பொறுமையோடு காத்திருந்து விசுவாசத்தின் நிமித்தமாக நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமா நாம் கற்றுக்கொள்வோம். இந்த கற்றுக்கொள்ளுதல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில மேற்கொண்டு நாம் விசுவாசத்தை வளர்வதற்கு வழியை வகுக்கிறது. இந்த பொறுமை என்ற விஷயம் இல்லாததினால ஆண்டவர் விதத்துல கேட்டோம், இது கிடைக்கவில்லை இந்த சுயத்தினாலே சுய புத்தினாலே நாம் சாய்ந்து நம் சுய விருப்பத்தின்படி நாம் எங்கெங்கோ சென்று சில பிரச்சனைகளை சிக்கிக் கொள்வது. ஆண்டவரிடத்துல முதலாவது நாம் அமர்ந்து பாதத்துல விழுந்து அவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால் அதை பெற்றுக்கொள்ளும். இதில் எல்லாரும் கர்த்தர் தாமே உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எவ்விடம் நாம் கற்றுக்கொண்ட அந்த ஆழமான விசுவாசம், சோதனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அந்த சோதனை நேரத்திலும் விசுவாசமாக நின்று தன் மகளை பெற்றுக்கொண்டதை நீங்கள் காண்பீர்கள். சோதனை வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் இந்த நெருக்கத்தின் மத்தியில வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகிற பெரும்பாலும் ஸ்திரியினுடைய விசுவாசத்தை காண்பது. குறுக்க யாரோ வந்துட்டாங்கிறதுக்காக அவர் மனம் வந்து போகவில்லை. அதையும் கண்டு அந்த அற்புதத்தையும் கண்டு அவர் அங்கு ஆச்சரியப்பட்டு நின்று காத்திருந்து இதே அற்புதம் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று மரித்து போய் அந்த சூழ்நிலையிலும் எவ்விரு காத்திருந்து இயேசு கிறிஸ்துவை தன் இல்லத்திற்கு கூட்டிக் கொண்டு சென்றாரே, அதுதான் அவர் செய்த விசுவாசத்தின் பாதை. அதுதான் அவருடைய முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு கூட நாமும் கூட இயேசுக்காய் பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் தேவன் தாமே நம்மை இப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இந்த வார்த்தையின்படி நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். தேங்க்யூ.